என்ன அதான் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றோம்ல. எங்க கூட யாரு வரப்போறா? யாரும் வரல. நாங்க 2 பேர் மட்டும்தான் வந்தோம். ஆமா ரித்திகா, எனக்கு தான் உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் வந்தோம். அதான் சிவா கூட சொன்னாரே. அப்படியா? சரி, நீங்க போய் டாக்டர் பாருங்க, நாங்க உள்ள யார் இருக்காங்கன்னு பாத்துடுறோம். என்ன இது புது பழக்கம்? உள்ள யாரோ தெரியாதவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. எதுக்கு இப்ப போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ற நீ? யாரோ ஒருத்தவங்க மேல உனக்கு என்ன அவ்ளோ அக்கறை? அத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. ஐயோ ஏங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏன் இப்படி முடிவாத பிடிக்கிறீங்க? இங்க பாருங்க, இது ஐசியூ வார்டு. தேவையில்லாம பேஷண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏய், நீங்க இப்படி எங்களை தடுக்கிறதுனாலதான் இன்னும் எங்களுக்கு டவுட் அதிகமாகுது. ரித்திகா சொல்ற மாதிரி உள்ள யாரோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் இருக்காங்க. சித்தி, ஏன் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க? சொன்னா கேளுங்க. நாங்க மட்டும்தான் வந்தோம், எங்க கூட வேற யாரும் வரல. உள்ள கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. தயவு செஞ்சு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுங்க. நாங்க என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத. உள்ள இருக்கவங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லல. அப்போ வேலையை பார்த்துட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம். என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க சமாளிச்சுக்கிறோம். வேண்டாம் ரித்திகா, சொன்னா கேளு. கைய விடு, கைய விடுங்கறல. வேண்டாம் ரித்திகா, நீங்க கிளம்புங்க. உள்ள யாரு இருந்தா உங்களுக்கு என்ன? ஏய், இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீங்க 2 பேரும் என்ன திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்காம விட மாட்டோம். நவரடி. சித்தி, வேண்டாம் சித்தி, சொன்னா கேளுங்க. முதல்ல தள்ளுன்னு சொல்றல. ரித்திகா, ரித்திகா, சொல்லு போ. இவ அர்ச்சனா இங்க எப்படி? அம்மா தான் சித்தி, இப்ப கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க. நாங்க கார்ல அம்மாவை தான் கூட்டிட்டு வந்தோம். அர்ச்சனாவா? இவ இறந்துட்டான் தானே எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். இவ எப்படி உயிரோட இருக்கா? அப்போ உண்மையிலேயே இவ சாகலையா? இத்தனை வருஷமா எங்க கிட்டயே இவ உயிரோட இருக்கிறத மறைச்சு எல்லாரையும் ஏமாத்திருக்கல. அப்படியெல்லாம் இல்ல சித்தி, பேசாத. இது வரைக்கும் நீ ஏதோ சின்ன சின்ன தப்பு தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்ளோ பெரிய விஷயத்த மறைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. நீங்க 2 பேரும் ஏதோ திருட்டுத்தனம் பண்றீங்கன்னு தெரியும். ஆனா இப்படி உயிரோட இருக்க உன் அம்மாவை மறைச்சு வைப்பேன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி இத்தனை வருஷமா இவ்ளோ பெரிய விஷயத்த நீங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்த? நான் மறைச்செல்லாம் வைக்கல. அம்மா உயிரோட இருக்கிற விஷயம் எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். என்னடி, இத்தனை வருஷமா எங்களை ஏமாத்தி முட்டாளாக்குனது பத்தாதுன்னு மறுபடியும் வேற முட்டாளாக்க பாக்குறியா? சித்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம் வாங்க. முடியாதுடி, நான் இங்க இருந்து தான் பேசுவேன். சித்தி ப்ளீஸ் சித்தி, சொன்னா கேளுங்க. அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அவங்க கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க. நம்ம இங்க நின்னு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வாங்க வாங்க சித்தி. டாக்டர், ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. டாக்டர், இவ பேச்சு கேட்டு நீங்களும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா
என் அம்மா சொன்ன மாதிரி கண்டிப்பா நீங்க ஜெயிலுக்கு தான் போக வேண்டி வரும். ரித்திகா வேண்டாம், சொன்னா கேளு. ஏய், நீ சும்மா இருடி. டாக்டர், உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க சாதாரண எல்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டா அவங்கள பத்தி தான் எல்லா சேனல்லயும் ட்ரெண்ட் ஆச்சு. அவங்க ஒரு டபுள் ஏஜென்ட். 25 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் வரைக்கும் லீக் பண்ணவங்க. அதுவும் இல்லாம அவங்க இத்தனை வருஷமா செத்தாதான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க மட்டும் உயிரோட இருக்க விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்க ஒரு அக்யூஸ்ட்னு தெரிஞ்சும் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா போலீஸ் உங்களையும் அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் சேர்த்து சீல் வச்சுட்டு போயிருவாங்க. தம்பி, என்னப்பா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உங்க அம்மா அக்யூஸ்டா? டாக்டர், அதெல்லாம் வேற விஷயம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. டாக்டர், உங்ககிட்ட இப்படி வேற போய் சொல்லிருக்காங்களா? அவங்க ஒன்னும் இவரோட அம்மா கிடையாது, இவளோட அம்மா தான். அப்படியா? அவங்க இவரோட அம்மா இல்லையா? நர்ஸ், இனிமே இவங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அந்த பேஷண்ட்டை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புங்க. இனிமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. டாக்டர் 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 டாக்டர், நான் சொல்றதை கேளுங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர்.